வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் நேந்திரம் சிப்ஸ் செய்வதை பார்க்கலாம். 4 நேந்திரம் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். பாராசூட் ஆயில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்காய் எண்ணெய், அதன் பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கொண்டு இதில் சிறிது தண்ணீர் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளவும். வாருங்கள் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த நேந்திரம் பழத்தை நறுக்கிக் கொள்ளவும். இதனை 2ஆக நறுக்கிவிட்டு பின் இதனை தோல் சீவி கொள்ளவும். இவ்வாறு எல்லா நேந்திர பழத்தின் தோலையும் சீவி வைத்துக் கொள்ளவும். இவ்வளவுதான். இவ்வாறு சீவி வைத்துக் கொள்ளவும். பிறகு பார்க்க எடுத்து அது நன்றாக காய்ந்ததும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி காய வைக்கவும். இப்பொழுது தேங்காய் எண்ணெய் காய்ந்தவுடன் இதனை இப்படி சீவலில் சீவி விடவும். ஒவ்வொரு பாதியாக தான் இவற்றில் போட வேண்டும். மொத்தமாக போட்டால் ஒன்றோடுடன் ஒன்று ஒட்டி கொண்டு நமுத்துவிடும். பிரிப்பது கடினம். எண்ணெய் கொதித்து அடங்கினவுடன் திருப்ப வேண்டும். ஒன்று ஒட்டி கொண்டிருந்தால் அதனை பிரித்து விட வேண்டும். அதிகமான அளவில் சீவி போடக்கூடாது, குறைந்த அளவிலேயே சீவி போட வேண்டும். மேலே மேலே சீவிக்கிட்டு அப்படியே போடக்கூடாது. பார்த்தீர்களா அன்பர்களே? இவ்வளவுதான். நாம் கடையில் வாங்கி சாப்பிடுவதை விட வீட்டில் செய்து சாப்பிடுவதே மிகவும் சுவையாக இருக்கும். நல்ல எண்ணெயில் நாம் செய்கிறதால் உடம்புக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது. நீங்கள் இதனை ஃப்ரை செய்தவுடன் இவற்றில் ஏற்கனவே செய்துள்ள மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீரை இவற்றில் விடவும். இதனை கிளறி விட்டு பின் அந்த கொதிப்பது நின்றவுடன் இதனை எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கவும். சிறிது நேரம் கழித்து எடுக்கவும். இது அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். கலந்த சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். சிறிது நேரம் பொறுத்திருந்து இதை எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கவும். சலசலப்பு நின்றவுடன் இதனை பிரித்து எடுக்கவும். இவ்வாறு பொரித்த நேந்திரம் பழம் சிப்ஸை எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். குழந்தைகளுக்கும் நான் இதை கொடுப்பேன். இதில் உப்பு சேர்க்காம அவங்களுக்கு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு பனானா சிப்ஸு ஒரு 2, இவங்களுக்கு 2 அவங்களுக்கு 2 கொடுப்பேன். அதிகமான அளவில் கொடுக்கக்கூடாது. 2 சிப்ஸு கொடுக்கலாம். அவங்களும் க்ரன்ச்சியாக இருக்கனால ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க.